எந்த கல்லூரி பட்டமளிப்பு விழாவிலையும் நீங்க நல்லா சம்பாதிங்க, ஃபாரின் போங்க, வீடு கட்டுங்க, வாசல் கட்டுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க என்று பேசுவார்கள். ஆனால் அரபு கல்லூரிகளுடைய பட்டமளிப்பு விழாக்களில் மட்டும்தான் நாங்கள் என்ன பேசுகிறோம்? காலமெல்லாம் தீன் சேவை செய்யுங்கள், காலமெல்லாம் பள்ளிவாசல்களில், மெஹராபுகளில், மதரசாக்களில், மக்தபுகளில் குழந்தைகளுக்கு அலிஃபா சொல்லிக் கொடுக்கிற பணியாக இருந்தாலும் சரி, மௌலவிகளை உருவாக்குகிற மதரசாக்களாக இருந்தாலும் சரி, இது போன்றெல்லாம் நீங்கள் உருவாக்குங்கள். பொதுவா நிறைய உருவாக்கிட்டு போயிடுறாங்க, உருவாக்கி விட்டு போய் விடுகிறார்கள். காலம் போனது. மிகப்பெரிய இன்வெஸ்ட், முதலீடு இந்த கல்லூரிகள் எல்லாம். இந்த அரபி கல்லூரியை உருவாக்குனவங்களும் பாடுபட்டவங்களும் நாளைக்கு மௌத்தாயி கபர்ல போய் படுத்தாலும் ரொம்ப ஜம்முன்னு படுத்திருக்க வேண்டியதுதான். காரணம், இந்த பிரீமியம் வந்துகிட்டே இருக்கும், பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி. நிறைய மதரசாக்கள் உருவாக்கியவர்கள் எல்லாம் போய் உறங்க போய் விட்டார்கள். ஆனா அவங்க கபருக்கு போய்கொண்டே இருக்கிறது. எக்கச்சக்கமான நன்மைகள். நல்லா தெரிஞ்சுங்க, விவரமானவர்கள் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போகல, அவர்கள் இன்வெஸ்ட் செய்கிறார்கள், முதலீடு செய்கிறார்கள். முதலீட்டிலேயே ஆகப்பெரிய முதலீடு என்ன தெரியுமா? அரபி கல்லூரிகளை உருவாக்குவது, ஹாஃபிஸ்களுடைய ஹிஃப்ஸ் மதரசாக்களை உருவாக்குவது, அங்கிருந்து புறப்படுகிற ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் உலகத்திலே பணியாற்றுகிற காலம் எல்லாம். நீங்கள் இங்க மிஸ்பாயின்னு பட்டம் வாங்கிட்டு போலாம். எந்த நாட்டுல எந்த மூலையிலேயாவது உட்கார்ந்து ஒரு குழந்தைக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி கொடுக்கும் போது மிஸ்பாஹியாவை உருவாக்கியவர்களின் கபர்களுக்கு நன்மை போய்விடும், நிச்சயமாக போய்விடும். அந்த அடிப்படையில காலம் பூரா இதுல இருக்கணும்னு சொல்றோம். இது ரொம்ப கஷ்டமானது.